ஆமாம், நீ பாதி நான் பாதி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கோம். இந்த நேரத்தில் ஒரு அருமையான பாடலை பார்த்திருந்தோம். அந்த ஒலி தெளிவில் அதாவது ஒளிபரப்பில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், அதாவது தொழில்நுட்ப கோளாறு இருந்தால் அதற்காக பரிந்துகிறோம் சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைய போகிறோம். முதலாவதாக ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் துரைசிங்கம். துரசிங்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள்? நல்ல சுகமாக இருக்கிறோம் துரசிங்கம். இப்பொழுது உங்களுக்கான கேள்விகள் ஆரம்பமாக போகுது. கேள்வின்னு சொல்ல முடியாது, உங்களுக்கான சொற்கள் வரப்போகுது. ஓகே. 5 சொற்கள் இருக்கின்றன. அந்த 5 சொற்களிலும் நீங்கள் சொற்களை உருவாக்கலாம். ஆமாம். சரி, பார்க்கலாம் அந்த 5 சொற்கள் என்னென்ன என்று. சாரம், சபம், தளம், தானம், மாதம். அவசரம். சரத்துக்கு அவசரமா? இங்கே சரமே இல்லையே. சாரம். சாரத்துக்கு என்ன அவசரம் வரும்? அவசரம் இல்ல, சாரம் என்ன? ஆதாரம். ஆதாரம். ஆதாரம் ஆதாரம் வராது, சாரம் மட்டும். இங்க சாரம்னு சொன்னா சாரத்திலேயே பேசணும். மின்சாரம். மின்சாரம் என்பது சரியான பதில். அடுத்தது சபம். சவம். சபம். சுடுகாட்டு சவம், இடுகாட்டு சவம்லாம் சொல்லக்கூடாது. ஆமாம். சபம். 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 அடுத்த தளம். அதை விடுவோமா? பாதாளம். தளத்துல எப்படி பாதாளம் வரும்? தாவன் அது. பாதாளம். தானம். அன்னதானம். தானம். அன்னதானம். பிறகு அன்னதானம். அன்னதானம், கன்னியாதானம். அன்னதானம் பிள்ளையா? கண்தானம், உடல் உறுப்பு தானம். அன்னதானம் சரிதானே? சரியா? அடுத்தது இல்ல பிள்ளையாது. பிழை இல்லை. என்னன்னு சொன்னால் சொற்களை வைத்துக்கொண்டு வித்தியாசமான சொற்களை தேட வேணும்னு பாருங்க. பரவாயில்லை. மாதம். 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 ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம்லாம் சொல்லக்கூடாது. தை மாதம் சொல்லக்கூடாது. மாதம். தாமதம். மாதம். அது மாதம் என்ன? சாரம். சவம். தளம். தளம். என்ன ஒரு சொல்லியும் காண எனக்கு தெரியவே இல்லையே. சொல்லி எத்தனை? நான் 2 மின்சாரம் சொல்லியிருக்கிறீங்க, சரியான பதில். அன்னதானம் ஓரளவு கேட்டுக்கொள்ளலாம். அன்னதானம். சரி, இப்பொழுது உங்களுக்கான அடுத்த பகுதி வருகிறது. இது திரை சார்ந்தது. சரியா? ஆமாம். விஜயகாந்த் சொல்றார், ஆமாம், என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும். என்ன தொட்டா கரண்ட்? அதுக்கு முதல் என்ன சொல்லியிருப்பார்? விஜயகாந்த் என்ன தொட்டா கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும் அப்படி சொல்லியிருக்கிறார். அதுக்கு முன்னுக்கு என்ன சொன்னார்? சிகோ துரசிகோ. சரி, அதையும் போடுவோம். சரியா? என்ன தெரியல. பரவாயில்ல. அது ஒரு வேடிக்கை கேளிக்கையாக. இப்பொழுது நாங்கள் பழமொழி சார்ந்த ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது குலம் குப்பையிலே. குலம் குப்பையிலே. அதற்கு முன்பதாக என்ன வரும்? பணம் பந்தியிலே குளம் குப்பையிலே. பணம் பந்தியிலே குளம் குப்பையிலே என்பது சரியான பதில். அதை சில நேரங்களில் குணம் குப்பையிலே என்று கூட சொல்வார்கள். அதான் குணம். நாங்க அப்படிதான் சொல்றது. அறிஞ குணம் குப்பை. ஆமாம். இல்ல, பழமொழிகள் மறைவு மாறி வரும்பொழுது சில வடிவங்கள் மாறும். குளம் குப்பையிலே என்றும் வரும், குணம் குப்பையிலே என்று கூட அந்த பழமொழி சொல்லுவாங்க. இதற்குரிய விளக்கம் என்னவாக இருக்கலாம்? பணம் பந்தியில குணம் குப்பையில. பணம் என்ன? பணம் பந்தியில பணத்தை வச்சு பந்தியில ஒன்னும் செய்யறாரு. அப்படி குணம் குப்பை. குலம் என்று சொல்லும் பொழுது இது சாதியை குறிப்பதல்ல. குலம் என்ற நல்ல நடத்தையை சொல்வது உயர் குலம் என்று, கெட்ட நடத்தை கீழ்த்தரமான நடத்தையை தாழ்குலம் என்று சொல்வார்கள். அந்த வகையில நல்ல குலமாக இருந்தா கூட, அல்லது குணம்னு சொன்னாலும் நல்ல குணமாக இருந்தால் கூட அது குப்பையில், அது 2ஆம் பட்சம். ஆனால் முதல் பணத்துக்கு தான் முதல் உரிமை. அதாவது பணம் இருப்பவனுக்கு தான் முதல் உரிமை கிடைக்கிறது இந்த உலகத்துல. அதான் பணம் பந்தியில பணத்தை வச்சால் அப்படின்னு. அதான் அவர்களிடம் திறமை இருக்கிறதா, படிப்பு இருக்கிறதா, அல்லது எந்த விதமான வசதிகள் இருக்கிறான்ற சாதாரணமான திறமை சார்ந்த அல்லது அறிவு சார்ந்த விஷயங்கள் இல்லாட்டியும்
பணத்தை கொடுத்து முன்னுக்கு போய் நிற்பாங்க. ஆமா அதான் பந்தி, அதான் பணம் பந்தியில. ஆமாம், அண்மையான வாழ்க்கையிலையும் நாங்கள் பார்க்குறோம் இல்லையா, பணத்தை கொடுத்துட்டு முன்னுக்கு போய் நிற்பாங்க. ஆமா ஆமா ஆமாம், ஆனால் பணத்தை கொடுத்து முன்னுக்கு போய் நின்றாலும் குலம் குணம் குப்பையில் இருந்தாலும் அது குண்டுமணி, குன்றிமணி, அது குண்டுமணி இல்லை குன்றிமணி, அது குன்றாது. குணம் நல்ல இருந்தாலும் அது அதுக்கு முன்னுரிமை இல்லை. முன்னுரிமை இல்லாட்டியும் அது குணம் தானே இல்லையா, குணமாத மதிப்பு தான் அதுக்கு. வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி, வணக்கம். ஆமாம், இது நீ பாதி நான் பாதி போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கும் நேயர்களே. இந்த நேரத்தில் உங்களுக்காக 5 சொற்கள் வருகின்றன, பழமொழிகள் காத்திருக்கின்றன, அதே நேரத்தில் திரை சார்ந்த கேள்விகள் எல்லாம் காத்திருக்கின்றன. அது மாத்திரமில்லாமல் டிஎம் லைவ் என்ற ஃபேஸ்புக் பேஜினூடாக இணைந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி பற்றிய பதிவுகள் நீங்கள் கமெண்ட் செய்தால் உங்களுடைய கமெண்ட்ஸை நாங்கள் இப்பொழுது காட்டுவோம். அப்படி நாங்கள் நேரலையில் காட்டுவோம் தொலைக்காட்சியில். அதே நேரத்தில் லைக் செய்தால் நிகழ்ச்சி முடிவதற்கிடையில் உங்களுடைய பெயர்கள் இங்கே வாசிக்கப்படும். இன்னும் ஒரு நேர் வணக்கம். வணக்கம், ராதிகா பரமலிங்கம். ராதிகா பரமலிங்கம், எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கின்றேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். ஆரம்பிப்போமா? ஆமாம் ஆமாம், சொற்கள் வருகின்றன பாருங்க. சாரம், சபம், தளம், தானம், மாதம். சம்சாரம். சம்சாரம், ஆமாம், சொல்லுங்க. சம்சாரம். உற்சவம். உற்சவம். சமதளம். சமதளமா? ஆமாம், சமதளம். பிறகு சாய்தளம் சொல்லுவீங்க, பிறகு மேட்டுத்தளம் எல்லாம் சொல்லுவீங்க. இணையதளம். இணையதளம், சரி, அதுவும் தளம் தான். ஆமாம், சொல்லுங்க. சமாதானம். சமாதானம். பிரமாதம். பிரமாதம். ஆமாம், பிரமாதம். இருக்கிறதே 1-2 தான் அந்த சொற்களில் ஒரு சொல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க. வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்கான அடுத்த பகுதி வரப்போகுது. ஓகே. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது திரை சார்ந்த கேள்வி, அதாவது பஞ்ச் டைலாக் அல்லது மாஸ் டைலாக்னு சொல்லுவோம். விஜயகாந்த் சொல்றார், என்ன தொட்டா கரண்ட்டுக்கே சாக்கடிக்கும், இப்படி சொல்லுவார். அதற்கு முன்பதாக என்ன வரும்? என்ன தொட்டா கரண்ட்டுக்கே சாக்கடிக்கும், ஆமா என்று சொல்றார் அவர். அதற்கு முன்பதாக என்ன வரும்? தெரியல உதயவன். பரவாயில்லை, நாங்கள் அந்த கரண்ட்டுக்கு என்ன நடக்குதுன்னு நான் கொஞ்ச நேரத்தில் காட்டுவோம். இப்பொழுது உங்களுக்காக பழமொழி சார்ந்த ஒரு கேள்வி. ஓகே. ஒருவனுக்கு தலைச்சுமை என்று முடிகிறது, அதற்கு முன்பதாக என்ன வரும்? தலைச்சுமையா? ஒருவனுக்கு தலைச்சுமை, அதற்கு முன்பதாக என்ன வரும்? தலைச்சுமை. மனச்சுமை. மனச்சுமை ஒருவனுக்கு தலைச்சுமையா? ஒருவனுக்கு மனச்சுமை, ஒருவனுக்கு தலைச்சுமை. பிறகு அதுக்கு பிறகு என்ன நடந்தது அந்த கதையில்? அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அது என்னன்னு தெரியலையே. அப்படியே முடிஞ்சிட்டு இல்லை? சரி, பார்க்கலாம். இன்னும் ஒரு நேரம் வந்து சொல்லாட்டி இந்த பழமொழிக்குரிய விளக்கத்தை நானே சொல்றேன். ஓகே தேவன். பழமொழி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு சொல்லுவோம் இல்லையா? வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ராதிகா பரமலிங்கம் போய்விட்டார். சரி, ஆமாம், ராதிகா பரமலிங்கம் சம்சாரம் சொல்லியிருந்தார், எங்களுக்கு தெரிந்திருக்கும். மனைவி. உற்சவம் என்றால் ஒரு பெரு விழா என்று சொல்லிக்கொள்ளலாம். இணையத்தளம் தெரியும் எங்களுக்கு. சமாதானம் எங்களுக்கு தெரியும். பிரமாதம் என்பதை அருமை என்பதற்கு ஒரு இடையான சொல்லாக இருக்கிறது. தமிழா அல்லது வட சொல்லிலிருந்து வந்ததா என்பதை பற்றி ஒரு ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதற்குரிய பதில்கள் வரையில். இன்னும் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம். வணக்கம், நான் நெதர்லாந்திலிருந்து நிரஞ்சலா ரவிரதன். நிரஞ்சலா, எப்படி இருக்கிறீங்க? ஓ, நாங்க நல்ல சுகமா இருக்கிறோம், நீங்கள்? நல்ல சுகமா இருக்கிறோம். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வருகிறது. இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக சாரம், சபம், தளம், தானம், மாதம். அச்சாரம். அச்சாரம், ஆமாம். பிரசவம். பிரசவம். அடித்தளம். அடித்தளம். அன்னதானம். அன்னதானம் ஏற்கனவே சொல்லியாச்சு. அன்னதானம் சொல்லியாச்சா? ஆமாம். சமாதானம். சமாதானம் சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் நிகழ்ச்சி பார்க்கல. நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உங்களுக்கு லைன் எடுத்து கொண்டு கேட்க அதை குறைக்க வேணுமே, அதாச்சும் லைன் கிடைச்சிட்டுண்டா. சரி, ஆமாம். அப்போ அது ரெண்டும் சொல்லியா? கன்னிகாதானம். நான் சொன்னேன் கன்னிகாதானம் யாரும் சொல்லுவாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அடுத்தது பாருங்க, கண் தானம் வரும். அப்புறம் உடல் உறுப்பு தானங்கள் ஒவ்வொன்றா வர, கிட்னி தானத்துலேருந்து எல்லாம் வரப்போகுது. அடுத்த மாதம். தெரிஞ்சதானே சொல்ல. மாதம். மாதம்னா மாதத்துல பேர் முன்னுக்கு வந்து சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா எல்லாம் சொல்லலாம் இல்லையா? பிரமாதம். பிரமாதம் சொல்லியாச்சு. இது நிறைய சொற்கள் இல்லை, நீங்க கண்டுபிடிச்சா சொல்லலாம், இல்லாட்டி விடலாம்.
அது உங்களுடைய வேண்டாம், எனக்கு அது வருது இல்ல. இந்த பரவாயில்ல, அது உங்களுடைய பிரமாதம் யோசனைக்கு நான் தான் சரி. வச்சிருந்தேன். அச்சாரம் என்றால் என்ன? அச்சாரம் வேண்டா ஒன்றுக்கு ஏதாவது உண்டு. அச்சாறு கொடுக்குற சாப்பாடோட அச்சாறு கொடுக்குறது. ஒரு பரிசா கொடுக்கறது இல்லாட்டி அச்சாரம் அச்சாரம் தான். நினைவு அப்படின்னு பொருளா என்ன? அப்படி ஏதாவது வருமா? பூவண்டா என்னன்னு கேட்டா புஷ்பம் சொல்ற மாதிரி சொல்றீங்க. பூவண்டா என்ன? அச்சாரம் ஒரு நினைவு பொருள். அச்சாரம் என்றால் ஒரு நினைவு பொருளா? ஏதோ ஒன்றுக்காக கொடுக்கறது பரிசு. அச்சாரம் என்றால் என்னண்டா அட்வான்ஸ், அதாவது எல்லாத்துக்கும் முற்பணம்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அச்சார பணம்னு சொல்லலாம். சரி, எதற்குமே முன்பதாக ஒன்று கொடுப்போம். அதான் ஆங்கிலத்தில் இணையாக சொல்றேன்னா அட்வான்ஸ். ஆமாம், அச்சாரமாக ஒன்று கொடுக்கிறது. இப்போ ஒரு பாடல்ல கூட இருக்கு, அச்சாரமா ஒன்று கூடன்னு சொல்வார்கள். ஆமாம், அதாவது திருமணத்துக்கு முன்பதாக அச்சாரமாக ஒன்று கூட பாடல் இருக்கிறது. அச்சாரம் என்பது ஒன்றுக்கு ஒரு விடயத்திற்கு முன்பதாக கொடுப்பது அல்லது ஒரு விடயம். ஆங்கிலத்தில் இணையாக அட்வான்ஸை சொல்லலாம். சரி, இப்பொழுது பிரசவம். பெண்களுக்கு பிரசவம் குழந்தையை பெறுதல் இல்லையா, அதுக்கும் சொல்லலாம். இப்ப தற்சமயம் ஒரு முதல் தரம் ஒன்றை செய்யக்க அது பிரசவம் என்று சொல்லலாம். ஆமாம், ஒன்று வெளிப்படுதல் அல்லது வெளிவருதல் இல்லையா, வெளிவருதல் அப்படி சொல்லலாம். வாழ்த்துக்கள். அடித்தளம். அடித்தளம் ஒரு அத்திவாரம். அத்திவாரம்னு சொல்லலாம். எந்த ஒரு பொருளுக்கும் ஒரு பேஸ்ன்னு சொல்வார்கள் இல்லையா. ஆமாம், அதாவது நீங்க சொன்ன அத்திவாரம் சொல்லலாம். சரி, கன்னிகாதானம் திருமணத்துல செய்யறது கன்னிகாதானம். பெற்றோர் பிள்ளைக்கு செய்யறது. என்ன செய்யறாங்க? கொடுக்கறது, அந்த பிள்ளைய மாப்பிள்ளையிட்ட கொடுக்க, தன்னுடைய மகளை தானமாக கொடுப்பது. கன்னியாய் கொடுக்கிறது. தன்னுடைய மகளை கன்னியாய் தானமாக கொடுக்கிறது இல்லையா. ஆமா, வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுக்காக விஜயகாந்த் வர போறார். கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்ட தொட்டா எனக்கு ஷாக் அடிக்கும். அப்படியா சொல்லிட்டாரு இல்லையா? அப்படியே நான் நிக்கிறேன். சரி, அவர் என்ன சொல்றாருன்னு திருப்பி ஒருக்கா பார்ப்போம். நேதாஜி போடுவார் சத்தத்தோட. கரண்ட தொட்டா சாதாரண மனுஷனுக்கு தான் ஷாக் அடிக்கும். நான் நரசிம்மா, என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். ஆமாம், கேட்டீங்களா? சரி, இது நரசிம்ம திரைப்படத்துக்காக விஜயகாந்த் சொல்றது ஒரு பிரபலமான ஒரு வசனம். சரி, இப்பொழுது உங்களுக்காக வருகிறது அடுத்ததாக பழமொழி சார்ந்த கேள்வி. ஒருவனுக்கு தலைச்சுமை. எனக்கு அந்த பழமொழி வடிவ தெரியல. முதல்ல அவட்ட கேட்டுக்கொண்டிருந்தேன். எப்படின்னு சொன்னாலும் சில பழமொழிகளை பார்த்தோம்னு சொன்னால் எல்லோருக்கும் தெரிந்த பரவலான ஒரு பழமொழியாக இருக்கும். ஆனால் சில பழமொழிகள் பெரும்பாலும் பாவிக்கப்படாமல் இருக்கும், ஆனால் நல்ல அர்த்தங்களை கொண்டதாக இருக்கும். அந்த வகையில் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 பேருக்கு பல்குச்சி, ஒருவனுக்கு தலைச்சுமை. 10 பேருக்கு பல்குச்சி, ஒருவனுக்கு தலைச்சுமை. அது என்னென்ற அர்த்தம் முழங்குது உங்களுக்கு? 10 பேருக்கு உதவினது சில வேளை ஒருவனுக்கு அது சுமையா இருக்கலாம். இல்ல, எப்படின்னு சொன்னால் 10 பேர் பல்லு குத்துவதற்கு குச்சி தேவை என்றால் அதை ஒருவன் தூக்கிட்டு வரான். ஆமா, அப்ப ஒருவனுக்கு தலைச்சுமையா இருக்கும். ஒருவனுக்கு தான் சுமை, ஆனா 10 பேர் அதை பல்ல குத்தி கொள்ளலாம். ஆழமான விடயம் என்னன்னு சொன்னால் எங்களோட முன்னோர்களை எடுத்துக்கொள்ளலாம். முன்னோர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று வீதியாகட்டும், வாகனங்களாகட்டும், வீடு கட்டுதலாகட்டும் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அவர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க இப்ப நாங்கள் கோடிக்கணக்கான பேர் அதை அனுபவிக்கிறோம் இல்லையா. அந்த பழமொழியை இதோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்படியான நல்ல நல்ல பழமொழிகள் எல்லாம் மறைவில் இருக்கு, கொண்டு வருவோம் கொஞ்சம் கொஞ்சமா. கொண்டு வாங்க. ஆமாம், வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். இது நீ பாதி நான் பாதி போட்டி நிகழ்ச்சியோடு நடந்திருக்கும் நேயர்களே. இந்த நேரத்தில் உங்களுக்காக சொற்கள், பழமொழிகள், திரை சார்ந்த கேள்விகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இன்னும் ஒரு நேர். வணக்கம். வணக்கம் துயவன், நான் கோணேஸ்வரன். வணக்கம் கோணேஷ், எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கின்றேன். கொஞ்சம் லேட்டா போயிட்டு விட்டது தம்பி ப்ரோக்ராம்களை பாக்குறதுக்கு. ஆமாம் ஆமாம், இப்பொழுது உங்களுக்கான கேள்வி வருது, சொற்கள் வருகின்றன பாருங்க. நம்ம வந்து பாத்துட்டேன் இப்ப. அப்ப சொல்லுங்க. சாரம், சபம், தளம், தானம், மாதம். சாரம், அபச்சாரம். அபச்சாரம்,
பிரசவம் அது சொல்லிடணும். ம்ஹும். தளத்துக்கு படைத்தளம், படைத்தளம், அவதானம், அவதானம், மே மாதம். மே மாதம். மாதம் சம்பந்தப்பட்ட மாதம் வருது. ஆமாம். விடை தவறா இருந்தால் மன்னிக்கவும். இல்லை, மே மாதம் சொல்ல போனால் நாங்கள் ஒவ்வொரு மாதத்தையும் சொல்லிக் கொள்ளலாம், அதை விடுவோம். வேறு ஏதாவது வித்தியாசமாக இருக்கிறதா? பிரமாதம் சொல்லிடணும். மீண்டும் ஒருக்க தேடுகின்றேன் அதை. சரி, நீங்கள் தேடுங்க. இப்போ திரை சார்ந்த கேள்வி, அதாவது மாஸ் டயலாக் அல்லது பஞ்ச் டயலாக்னு சொல்றது போல நகைச்சுவை வசனங்களையும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். அந்த வகையில் வடிவேலு சொல்றார், சொல்லுங்கள். பேச்சு பேச்சா தான் இருக்கணும். அதற்கு முன்பதாக என்ன சொல்லியிருப்பார்? பேச்சு பேச்சாக இருக்க வேண்டும். பேச்சு பேச்சா தான் இருக்கணும். கொஞ்சம் கடினம். இன்னொரு நேருக்கு விடுவோம், இல்லாட்டி பரவாயில்லை. ஆமாம். இப்பொழுது உங்களுக்கான பழமொழி வருகிறது. சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு அகப்படுவான் என்று முடிகிறது. பல நாள் கள்ளன். பல நாள் கள்ளன் ஒரு நாளைக்கு அகப்படுவான். அப்படி அதற்குரிய விளக்கம் என்னவாக இருக்கலாம்? திருடன். கனகாலமா திருடி கொண்டு திரிபவர்கள் ஒரு நாள் எப்படியாவது அகப்படுவார்கள். ஆமாம். ஒரு நாள் களவெடுத்துட்டு அவன் போயிட்டான் என்றால் தப்பி விடுவான். ஆனால் திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அவர் பிடிபடுவதற்குரிய நிகழ்தகவு கூடிக்கொண்டு போகிறது. நிச்சயமா. ஆமாம். அந்த வகையில் அவருடைய செய்கையினால் அவர் மாட்டுப்படுவார். இது கல்லனுக்கு மாத்திரமல்ல, பொதுவான பழமொழி. எப்படின்னு சொன்னால், ஒரு விடயத்தை நாங்கள் மீண்டும் 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 தவறுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது தவறு எங்கேயோ அது ஒரு சொல்லுங்க, அது ஒரு தவறான இதெல்லாம் கொண்டு விடுதும். கடைசியில் முடிவில் அது ஒரு பாவமான இதா வந்துடும். இல்ல, ஒரு விடயத்தை நிறைய காலத்துக்கு மறைக்க முடியாது என்பதுதான் சொல்ல. மறைக்கவும் மேலாது. வாழ்த்துக்கள். நன்றி தூயவன். இன்னொரு முறை வர முடியாது என்று தெரியும். என்னாலும் பரவாயில்ல, இன்னொரு நேருக்கு விடுவோம். நன்றி, வணக்கம். ஆமாம். படைத்தளம் சொல்லியிருந்தார். அவருடைய கேட்க மறந்துவிட்டேன். படைத்தளம் என்றால் படைகள் இருக்கும் இடம் என்று சொல்லிக்கொள்ளலாம். அவதானம் என்றால் கவனமாக இருத்தல். அது அபச்சாரம் என்றால் ஒன்றை தவறு என்று சொல்வது, அதாவது இப்படி சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது, கூடாது என்ற விஷயத்தை அபச்சாரம் என்று சொல்வார்கள். அது தமிழாக இருக்கிறதா இல்லையா தெரியாது, ஆனால் தமிழில் பாவிப்பதனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு நேர் வணக்கம். வணக்கம். பிரான்ஸ்லேருந்து மதுரநாயகம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல இருக்கோம். நீங்கள்? நல்ல சுகமாக இருக்கிறோம். உங்களுக்கான கேள்விகள் வருது பாருங்க, சொற்கள் வருகின்றன பாருங்க. சாரம், சவம், தளம், தானம், மாதம். சாரம் வந்து காரசாரம். காரசாரம். உற்சவம். உற்சவம் சொல்லி ஆயிட்டு. மற்றது இந்த ஓடுதளம், விமான ஓடுபாதைக்குள்ள ஓடுதளம். ஓடுதளம். வாழ்த்துக்கள். பிரதானம். பிரதானம். மற்றது பிரமாதம். பிரமாதம் சொல்லியாச்சு. வேற ஏதாவது? பிரமாதம் இனி மே மாதம் சாய் மாதம் தான் சொல்லலாம். சரி, பரவாயில்லை. காரசாரம் என்ற என்ன? காரசாரம் என்றால் அந்த காரசாரமா கதைப்பினம் கண்டுபிடிக்கிறோம். கொஞ்சம் கடுமையாக கேட்கறது அப்படியே? காரசாரம் அல்லது சாரத்தில் காரம் இருக்க வேணுமா? இல்ல, காரசாரம் பேச்செல்லாம் காரசாரமாக கொஞ்சம் கடுமையாக பேசுது இல்லையா? கடுமையாக பேசுறது சொல்லலாம். ஓடுதளம் நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, விமானத்தில் பாதை ஓடுதளம் சொல்லுவோம். பிரதானம் என்பது முக்கியம், முதன்மையானது இல்லையா? முதன்மையான சொல்லிக்கொள்ளலாம். இப்போ திரை சார்ந்த கேள்வி. வடிவேலு சொல்றார், பேச்சு பேச்சா தான் இருக்கணும். அதற்கு முன்பதாக என்ன வரும்? பேச்சு பேச்சா தான் இருக்கணும். ஞாபகம் வருதில்லை. இது சரி தவறு என்று இல்லை, சுமார் இது ஒரு வேடிக்கைக்காக தான். வேணுமெண்டா உங்களுக்கு நான் குறிப்பு தரேன். கோடு அந்த பக்கம் இந்த பக்கம். சரி, பரவாயில்லை. இப்பொழுது உங்களுக்காக பழமொழி வருகிறது. பாலும் புளிக்கும். அது பழக பழக பாலும் புளிக்கும். பழக பழக பாலும் புளிக்கும். என்ன பிரச்சனை என்றால், இதே கேள்வி நான் இன்னொரு முறை முதல்வருக்கா இதை பற்றி விளக்கம் கொடுத்துட்டேன். அதனால் இன்னும் ஒரு கேள்வி பார்க்கலாம். குருத்தோலை சிரிக்கிறதாம் என்று வருகிறது.
காவோலை விட குருத்தோலை சிரிக்கும். காபோலை விட குருத்தோலை சேர்க்கிறது, அதுக்கு ஒரு அர்த்தம் என்னவாக இருக்கும்? அந்த வயசு போனாக்கள்ல சில வேலை செய்யறதுல வந்து சின்ன எழுத்துக்கள் சிரிக்குங்க. ஆமாம், ஒன்று ஒருவருக்கு நடக்கும் பொழுது மற்றவர்கள் சிரிக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கும் அதே நிலை வரும் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் இல்லையா? மறந்து விடுகிறாளோ? வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி, வணக்கம். இது நீ பாதி நான் பாதி போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஆனாலும் நேர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். தொலைபேசி வாயிலாக இணைந்து கொண்டு நீங்கள் கேள்விகளுக்கு பதிலன்று இல்லை, நீங்கள் எங்களுடன் உரையாடி கொள்ளலாம். உங்களுடைய சொற்களை எல்லாம் சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரத்தில் தீபம் லைவ் என்ற ஃபேஸ்புக் பேஜினோட இணைந்து கொண்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சி பற்றி பதிவுகளை கமெண்ட் செய்தால் நேரில் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் காட்டுவோம். அதே நேரத்தில் லைக் செய்தால் நிகழ்ச்சி முடிவதற்கு உங்களுடைய பேர்களை வாசிப்போம் சொல்லிக்கொண்டு இப்பொழுது சிறிய விளம்பர இடைவெளி அடுத்து தொடர்ந்து நீ பாதி நான் பாதி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. நீ பாதி நான் பாதி போட்டி நிகழ்ச்சியோடு எடுத்திருக்கும் நேர்களே, இந்த நேரத்தில் இன்னும் ஒரு நேர் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, தில்லையூர் அகத்தியன் ஜெயமொழியிலிருந்து. தில்லையூர் அகத்தியன், எவ்வளவு காலமாக காணலையே உங்களை? இப்படித்தான் அடிக்கடி வரையில தானே, இப்படி டைம் கிடைக்கிறது, கூட லைன் கிடைக்காதானே. அடிக்கடி வந்தால் அகத்தியருக்குரிய மரியாதை கிடைக்காது அப்படியா? அப்படி என்று இல்லை, உள்ள மரியாதை தான் செய்யும். அடிக்கடி வர்றதுக்கு கூட லைன் கிடைக்காது ஐயா. ஒரு நாளும் வந்தீங்கன்னு சொன்னா இன்னும் மரியாதை கூடும் உங்களுக்கு. சரி, இப்பொழுது நாங்கள் 5 சொற்கள் வைத்திருக்கிறோம். திரையில காட்டுறோம், பார்த்து கொண்டே பேசுவோம். செப்புங்கள். சாரம், சபம், தளம், தானம், மாதம். நீங்கள் கண்கூடாக கூட காணலாம் அதை. சம்சாரம் சொல்லிட்டாங்க. வேற ஏதாவது இருக்குதா? சம்சாரம், மின்சாரம், சம்சாரம், அச்சாரம், அபச்சாரம், காரசாரம் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அபச்சாரம் எல்லாம் சொல்லிட்டாங்க, காரசாரம் எல்லாம் சொல்லியாச்சு. தமிழையே விட்டு வைக்கிறாங்க இல்லை, நான் என்னையா பண்றது. சரி, அடுத்தது சவம். உற்சவம் சொல்லிட்டு, உற்சவமும் பிரசவமும் சொல்லியிருக்கிறது. பிரசவம் சொல்லியாச்சு. உற்சவம் பிரசவம். தளத்துக்கு வர இடக்கு கீழே தளத்துக்கு போவோம். விமானத்தளம். விமானத்தளம் இல்லை, ஓடுதளம், அதானே சொல்றீங்க நீங்க? கடற்படை தளம், விமானத்தளம் இருக்கு தளங்கள் கணக்கு. ஏற்கனவே படைத்தளம் சொல்லிட்டாங்க, இப்ப விமானத்தளம். சரி, ஆமாம், கிட்டத்தட்ட படைத்தளம் போலவே இருக்குது. அடுத்ததாக தானம். இரத்த தானம், கண் தானம். வேற மற்றது சவம் என்பது உற்சவம் சொல்லியாச்சு, பிரசவம் சொல்லியாச்சு. இதெல்லாம் தான் முந்தி கொள்ளணும் ஐயா, பிந்தி வந்தா பிரச்சனை சிக்கலாச்சிடும். மிஷின் மக்கர் பண்றது நீங்கள் போட்டு. மாதம் இருக்கிறது. மாதம் என்பது பிரமாதம் சொல்லிடணும். பிரமாதம் மட்டும்தான் சொல்லியிருக்குது, நிறைய சொற்கள் இல்லை இதில். ஆனால் நான் பார்க்குறேன் என்னன்னு சொன்னால் நிறைய சொற்கள் இல்லைன்னு நான் முடிவெடுக்க முடியாது. அதில் நேர்கள் வித்தியாசமாக ஏதாவது கொண்டு வரலாம். கல்யாண மாதம் மட்டும் இருக்கு, அது இப்போ எல்லா மாதத்தையும் கல்யாணம் செய்யறது இல்லை. கல்யாண மாதம் எல்லாம் கல்யாண மாதம் தான். இல்லை இப்போ மாடர்ன் வேர்ல்ட் அப்படித்தானே, பழைய சம்பிரதாயம் அப்படி தானே. சரி, அதை விடுவோம். வேறு ஏதாவது சொற்கள்? சரி, இப்பொழுது திரை சார்ந்த கேள்வி. வடிவேல் சொல்றார் பேச்சா தான் இருக்கணும், அதுக்கு முதல் என்ன சொல்றார்? என்ன சொல்றாரோ கேமரா மூவ் சொல்றாரு. என்ன இல்ல, ஒரு கோடு சொல்றார். அதோ கோடு இருக்குது, இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் சொல்லியே சொல்றார். என்ன சொல்றார்? கொஞ்சம் சினிமா பக்கம் நான் அவ்வளவு அனுபவம் இல்லை எனக்கு. சரி, இப்பொழுது பாப்போம் வடிவேல் என்ன சொல்றாரு சத்தத்தோட பாப்போம். இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சாத்தான் இருக்கணும். என்ன சொல்றார்? இந்த பக்கம் நீ வரக்கூடாது, அந்த பக்கம் நான் வரமாட்டேன், பேச்சா இருக்கணும். ஒரு கோட்டை கீறி இருப்பார். இவருக்கு பயத்துல கீறி போடு சொல்லுவார், நீ அந்த பக்கம் இந்த பக்கம் வரக்கூடாது, நான் அந்த பக்கம் வரமாட்டேன், பேச்சா இருக்கும். வடிவேல போல சிறந்த நடிகர் இல்லை. விளங்கல? சிரமமான நடிகர் வடிவேல். என்ன? ஆமாம், அவருடைய காலத்தில் அவர் சிறந்த நடிகர். இப்பொழுது அவர் நடிக்கும் பொழுது பெருசாக ஈடுபடுது இல்லையா?
ரசனை மாறிக்கொண்டு வரும். இல்ல இல்ல புலிகேசி படத்தை வந்து சிவாஜி கணேசன் நடிக்க மாட்டார் என்ன இல்ல எப்படி சொன்னா ரசனை மாறிக்கொண்டு இருக்கும். ரசனை வந்து இப்ப உள்ள ரசனை கொஞ்சம் வித்தியாசமா தானே போகுது. இப்பொழுது தங்கவேல் வந்து நடித்தால் எடுபடாது, கவுண்டமணி வந்து திரும்ப நடித்தால் எடுபடாது. அதுக்கு காரணம் என்ன, இப்ப வந்து பஸ் படிகள் கூட தானே. ஆனால் அவர்கள் அந்தந்த காலங்களில் நடித்த காட்சிகளை இப்பொழுது நாங்கள் பார்த்து ரசிக்கலாம். அது மட்டும் இல்ல அந்த சொல் கருத்துக்கள் தான். கண்ணதாசன் பாட்டுக்கும் வைரமுத்து பாட்டு இப்ப இருக்கிற பாட்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு என்ன. பொதுவாக சொல்ல முடியாது, இப்பயும் நல்ல பாட்டுகள் வந்து கொண்டு இருக்குது, ஆனால் பெரும்பாலும் குறைவா இருக்கு. அப்படிதான். அதாவது நல்ல உட்கருத்துக்கள் கொண்ட பாடல்கள் வந்து கூடுதலாக அந்த காலத்தான் இருந்தது. வைரமுத்து வாலிக்கு பிறகு வைரமுத்து வந்து வைரமுத்து பிறகு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடிபட்டு போச்சு. ஒரு சில பாட்டு வேறு இல்லையாண்டு இல்லை, பெரும்பாலும் கண்ணாசன் வாலி காலங்களில் இருந்த அளவுக்கு இருக்கும். ஆமாம், கண்ணாசன் வாலி காலத்தில் இருந்த அளவுக்கு வைரமுத்து காலத்தில் கூட இருக்க இல்லை. அளவு இருந்தது, ஆனால் இப்ப முற்றுமுழுதாக இல்லை நான் சொல்லலாம், மிக குறைவாக இருக்கிறது சொல்லிக்கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் பழமொழி பகுதிக்கு போகிறோம். சொல்லுங்கள். பழமொழிக்கு போனால் கொம்பிலே நிற்குமா என்று முடிகிறது. இது பரவலான ஒரு பழமொழி இல்லை, அதாவது எல்லோருக்கும் தெரிந்த பழமொழி அல்ல, ஆனால் வெளியே கொண்டு வர வேண்டும்ன்றதுக்காக நான் அதை கொண்டு வந்திருக்கிறேன். கொம்பிலே நிற்குமா, கொம்பிலே நிற்குமா. கொம்பு என்றது கம்புன்னு சொல்லுவோம், தடி என்று, மரத்தில் இருக்க தடி. அந்த கொம்பிலே நிற்குமா, எது நிற்குமா, அதான் நான் சொல்லிட்டேன், மரத்தில் இருக்க தடின்னு சொல்லிட்டேன். கொம்பிலே நிற்குமா பழமொழி ஞாபகம் இருக்கா? இப்போ வருது இல்லை, அது எல்லாம் இல்லை. சாதாரணமாக பொதுவாக யோசிச்சு பாருங்க, எது கொம்பில நிற்காது? மரம் சார்ந்த ஒரு உறுப்பு, மரத்தின் ஒரு உறுப்பு கொம்பில நிற்காது. இது உங்களுக்கு தந்தன குறிப்பு. எப்படி முடிக்கணும்னு சொன்னா கொம்பிலே நிற்காதுன்னு முடிக்கணும். பரவாயில்ல, இன்னும் ஒரு நேரத்தை கேட்டு பார்ப்போம். அவர் சொல்லாடி நான் உங்களுக்கு என்ன பழமொழின்னு சொல்லிட்டு விளக்கத்தையும் பார்ப்போம். அதுக்கு பிரச்சனை தெரியுமோ, இதெல்லாம் வந்து நாம இந்த கிட்டி பிள்ளை தான் யோசிக்கிறேன். கிட்டி பிள்ளை நிக்காது, கிட்டி போல நிக்காது. ஆனால் இது வேற அதெல்லாம் காலம் பாஸ் ஆயிட்டு. சரி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஆமாம், பழமொழி என்னவென்று நாங்கள் அடுத்த நேர் சொல்லாட்டி நாங்கள் சொல்லி போட்டு அதில் விளக்கத்தை பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன். நான் விளக்கம் சொல்லவில்லை, ஆனாலும் இப்படியாக இருக்கலாம் என்று என்னுடைய ஊகத்தை மாத்திரம் சொல்லிக்கொள்வேன். யாருக்காவது சரியான விளக்கம் என்று இல்லை, யார் யாருக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படித்தான் கவிதையாகட்டும் பழமொழியாகட்டும் விளக்கத்தை நாங்கள் கொள்ளலாம். அந்த வகையில் சிறப்பான விளக்கங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆகவே யாருக்காவது சிறப்பான விளக்கங்கள் இருந்தாலும் நீங்கள் இணைந்து சொல்லிக் கொள்ளலாம். இன்னும் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? நான் ஜெர்மனிலேருந்து கதைக்கிறேன், செந்தா சிவகுமார். செந்தா சிவகுமார், எப்படி இருக்கிறீங்க? சோமா இருக்கிறேன். நீங்கள் சோமா இருக்கிறீங்களா? நல்ல சோமா இருக்கிறேன். செந்தா சிவகுமார் எப்படி இருக்கிறீங்க? சிவகுமாரா இருக்கிறன்ற மாதிரி எனக்கு கேட்குது. சோமா இருக்கிறேன். லைன் கிடைக்குது இல்லை உங்களுக்கு? லைன் கிடைக்குது இல்லையா? கலைச்சே போயிட்டு இருந்தேன். நேதாஜி ஏன் லைன் கொடுக்குறீங்க? இல்லை, லைன் நேதாஜிக்கு அடிக்கணும். நேதாஜிக்கு தான் அடிக்கணும். நீங்க எங்களோட டெலிஃபோனுக்கு அடிக்கக்கூடாது. 2 கிழமை கலைச்சே போயிட்டு விட்டுட்டேன் எடுக்கிறதுலேருந்து. இப்போ அது என்னன்னு சொன்னால், யாராவது தொடர்புக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க காத்திருப்பாங்க, அதனால உங்களுக்கு கிடைக்காது. இப்பொழுது உங்களுக்கான சொற்கள் வருகின்றன, பாருங்க. இந்த சொற்களை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த சொற்களில் முடியுமாறு சொற்களை உருவாக்கலாம். ஓகே. சாரம், சபம், தளம், தானம், மாதம். சாரம் வந்து சமாச்சாரம். சமாச்சாரம். தளத்துக்கு மத்தளம். மத்தளம். தானம் வந்து சந்தானம். சந்தானம் ஆள் இல்ல, சந்தானம். பாப்போம். சந்தானம் வந்து அந்த பிள்ளைகளை சொல்றது. சரி, சொல்லுங்க. மற்ற ரெண்டும் தெரியும். பிரமாதம் சொல்லிட்டு நம் பிரமாதம் சொல்லிட்டாங்க. சபத்துக்கு சவம், உற்சவம் சொல்லிட்டேன். மகோத்சவம் ரெண்டும் ஒன்று தானே? ஆமாம், உற்சவத்தின் கொஞ்சம் பெரிய இது மகோத்சவம். மகா உற்சவம் தான் மகோத்சவம். சரி, பரவாயில்லை. சமாச்சாரம் என்ன சமாச்சாரம்? என்ன விஷயம் என்று கேட்கறது சொல்றேன். சமாச்சாரம் இந்த வசனத்தை கூடுதலா பேசுற நடிகர் யாரும் தெரியுமா உங்களுக்கு? சமாச்சாரம் சொல்ல கூடுதலாக பாவிக்கிற நடிகர் யாருன்னு தெரியுமா? எனக்கு நடிகர் தெரியாது. திரைப்படங்கள் பரிச்சயம் பாக்குற இல்லையா? பாக்யராஜ் சொல்லி இருப்பார். அவரு தெரியுமா? இந்த ப்ரோக்ராம் செய்யறவியல். ஆமா, அவர் சமாச்சாரம் என்னென்ன அப்படிதான் பேசுவார். எல்லாத்துக்கும் சமாச்சாரத்தை கொண்டு வந்துடுவார். விஷயம் என்றதுக்கு சமாச்சாரம் சொல்லுவார் இல்லையா? சமாச்சாரம் என்றால் விடயம். சரி, மத்தளம். மத்தளம் அடிக்கிறது மேளம்.
மேளம் இரண்டு பக்கமும் அடி விழும் இல்லையா? ஓ ஆமாம். சந்தானம் என்ன சொன்னீங்க? சந்தானம் வந்து இந்த பிள்ளைகளை பரம்பரை அந்த இதுல சொல்றது. பரம்பரை சொல்றதா? ஓ சந்தானம் என்றால் சந்தனம் இல்லை இல்லையா? இல்ல சந்தானம். சந்தானம்ன்றதுக்கு ஒத்த சொல் சந்தனம் இல்லை. இல்ல சரி, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு அர்த்தம் இருக்க வேணும். ஏதோ ஒரு அர்த்தம் இருக்க வேணும். அதை பிள்ளைகளுக்கு சொல்றது அப்படியா? ஓ சரி, நன்றி. சந்ததி சந்தானம் அப்படி சொல்றதா? விளங்கல? சந்ததின்னு சொல்றது பரம்பரைய, அதுதான் சந்தானம் சொல்றது. பிள்ளைகளை சொல்றது, பிள்ளைகளை சந்தானம். சரி, அதாவது அடுத்த தலைமுறையே சந்தானம் சொல்றது. பாருங்க எவ்வளவு விஷயங்கள் வழியில வருது இல்லையா? இப்பொழுது திரை சார்ந்த ஒரு கேள்வி. அதுவும் 0 தான். 0 என்றாலும் நாங்கள் கேட்க வேண்டிய கடமை. இதுல சரி பிள்ளை இல்லை. சும்மா நீங்க சரியா சொன்னா கூட நான் அடுத்த இதே கேள்வியை நான் இன்னொரு கேட்க தான் போறேன். பழமொழி நீங்க கேட்ட பழமொழி தெரியாது. சரி, விஜய் சொல்றார் முதல் ஆளு நான் தாண்டான்னு சொல்றார். முதல் நோந்தோ அப்படின்னு சொல்றார். அதுக்கு முன்பதாக என்ன சொல்றார்? அதான் முதல்ல சொல்லிட்டீங்க உங்களுக்கு தெரியாது. ஆமா, பழமொழியும் உங்களுக்கு தெரியான்னு சொல்லிட்டீங்க. அதாவது சரி, உங்களுக்கு தரணுமா? வேற உண்டு. சலசலப்புக்கு 5மா? காட்டு பனங்காட்டு நேரம் சலசலப்புக்கு 5மா? பனங்காட்டு நேரம் ஏன் 5ஆது? இல்லை, பதில் சரி. என்ன விளக்கம்? அது எல்லாத்தையும் கண்டு கழிச்சிட்டு இருக்குது. பனங்காடு எப்பொழுதுமே சருகு விழுந்து கொண்டிருக்கும். பனங்காட்டுலையா? பனங்காட்டுல ஓலை விழுந்தானே, காஞ்சி விழுந்தானே. அப்ப எப்பயுமே சருகுகள் இருக்கு தானே அதுல. அப்ப எப்பயுமே அந்த சத்தம், சருகு சத்தம் கேட்டுப்படிதான் இருக்கு. எது நடந்தானே எது போனாலும் கேட்டு கொண்டிருக்கும். அது கேட்டு பழகினதுனால அந்த சலசலப்புக்கெல்லாம் 5ஆது. இப்படின்னு நான் எடுத்துக்கொண்டேன். அதுக்கு சரியான விளக்கம் தெரிஞ்சவங்க ஓடி வந்து பதில் விளக்கத்தை சொல்லலாம். நாங்கள் வேற சிலது வந்து நேரடியான இது, சில பிள்ளையா இருக்கிறது என்ன நேரடியால் அது விளக்கம் என்ன சொன்னால், ஏற்கனவே பழக்கப்பட்ட இடத்துல இருக்கிறவங்களுக்கு அதுல எதுவும் பிரச்சனை வந்தால் அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இதுதான் அதனுடைய விளக்கம். அதுலயே அடிபட்ட ஒரு ஆக்கள். இப்போ உதாரணத்துக்கு கடல்ல நீந்துற ஒரு பரம்பரை சேர்ந்த ஒருவர் தண்ணிக்குள்ள விழுறதை பத்தி அவர் யோசிக்க மாட்டார். அதுக்கு அவருக்கு சிம்பிளா இருக்கும். அதே போலதான் இதுவும். பனங்காட்டுல இருக்கிறதுக்கு பனங்காட்டுல ஏதாவது சத்தம் கேட்கறது அது வளமை என்று நான் எடுத்துக்கொண்டேன். அதை நீங்க வேற யாராவது விளக்கம் சொல்றா சொல்லிக் கொள்ளலாம். இல்ல அதோட சில இந்த சில இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிச்சவர்களுக்கு புதுசா ஒரு கஷ்டம் வந்தா அது பெருசா தெரியாது. இதுவும் கூட ஒரு தரமான ஒரு விளக்கம் தான். இன்னும் சொல்லணும் செந்தா சிவகுமார் என்னன்னு சொன்னால், பழுத்த பழம் கொம்பிலே நிற்காது என்றால் நான் அந்த கேள்வி கேட்டேன். பழுத்த பழம் ஒரு நாளுமே கொம்பில நிற்காது, விழுந்துரும். அதற்குரிய விளக்கம் என்னவாக இருக்கலாம்? மலிஞ்சா சந்தைக்கு வர்ற மாதிரி தான். அதுவும் ஒரு விஷயத்தை அதோடைய பூரணத்துவத்தை அடைஞ்சிட்டுன்னு சொன்னா அது அடுத்த கட்டத்துக்கு போய் தான் ஆகணும். அது உதாரணத்துக்கு அது மரணமாகவும் இருக்கலாம், வேறு வடிவங்களாகவும் இருக்கலாம். பூரணத்துவம் அடைந்து அந்த எல்லையை தாண்டினா அடுத்த எல்லைக்கு போய் தான் வரும். அதாவது பிரான்ஸ்ல எல்லையை தாண்டினா நாங்கள் லண்டனுக்கு வரத்தான் போனோம். நீங்க அங்கே வந்துக்கிறீங்க. சரி, ஜெர்மன் போர்டரை தாண்டி எல்லையை தாண்டினோம்னு சொன்னால் நெதர்லாந்துக்கு போதான் வேணும். வாழ்த்துக்கள். நல்ல நீங்க இது தெரியாது எனக்கு சிலது தெரியாது, எல்லாம் தெரியக்கூடிய இருக்குது. என்ன நன்றி வணக்கம். நன்றியா? நன்றி வணக்கம். சந்தோஷமா சமாதான வாழ வாழ்த்துறோம். ஓகே பாய். நன்றி வணக்கம். உங்களுடைய வாழ்த்துக்கள். ஆமாம், நீ பாதி நான் பாதி போட்டி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இது போட்டி நிகழ்ச்சி என்று சொல்ல முடியாது, ஒரு அறிவுபூர்வமான நிகழ்ச்சின்னு சொல்லுவோமா. அதுக்கிடையில் சின்ன சின்ன திரை சார்ந்த கேள்விகள் கூட உங்களுக்காக வேடிக்கைக்காக கேளிக்கைக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் இன்னும் ஒரு நேயர் இணைகிறார். வணக்கம். வணக்கம், நான் ஜீவா மரியதாஸ். ஜீவா மரியதாஸ், வணக்கம். நிறைவான நேராக நேரீங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லமா இருக்கின்றோம். நீங்க எப்படி? நல்ல சுகமா இருக்கிறோம். உங்களுக்கான சொற்கள் வருகின்றன பாருங்க. சாரம், சபம், தளம், தானம், மாதம். ஓகே. சாரத்துக்கு ஒன்றும் வரையில. சபம் வந்து தவோத்சவம் மட்டும் வருமா? தவ உற்சவம் அதுவும் உற்சவத்துல வருது. மற்றது அவதானம், பிரமாதம், மலைச்சாரல் தான் வரும். மலைச்சாரம் வராது. என்ன சாரம் வராது. மத்தளம் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். சரி, கிட்டத்தட்ட எல்லாம் போயிட்டு போல இருக்கு இல்லையா? எல்லாம். சரி, விஜய் சொல்றார் முதல் நான் தாண்டா அப்படி சொல்றார். அது என்னவாக இருக்கும்? அதற்கு முன்பதான் என்ன சொல்லியிருப்பார்? முதலாம் நான் தாண்டா. நீங்களாம் நிறைவான நேரம். அப்போ நாங்கள் நீங்கள் சொல்லாட்டி நாங்கள் போட்டு காட்டுவோம். எல்லாத்துக்கும் முதல்ல நான் தானே சொல்கிறேன். என்னது
தமிழ்நாட்டில் என்ன யாருன்னு கேட்டால் அப்படி செய்தால் சொல்லுவார் போல இருக்கிறத பார்க்கலாம் இப்பொழுது. ஓகே. அப்படித்தான் சொன்னாரா? வரவே இல்லையா? இல்லையே. இப்பொழுது நேதாஜி போட்டு காட்டுவார் என்ன சொல்லியிருக்கிறாரு. என்ன பார்த்து தமிழ்நாட்டில் இந்த கேள்வியை கேட்கிற மொதல் ஆள் நீ தாண்டா. இப்ப சொன்னாரா? தமிழ்நாட்டில் என்னவோ முதல் ஆள் நீ தானே. தமிழ்நாட்டில் என்ன யாருன்னு கேட்டா முதல் நீ தாண்டா அப்படி சொல்லுவார். இதையே தான் நான் படம் முழுக்க எல்லாருக்கும் சொல்லி கொண்டிருப்பார். முதலாள்னு சொல்லி. சரி, இப்பொழுது பழமொழிக்கு வந்தோம்னா விரைவாக முடிக்க வேண்டும். நிறைவான நேர். ஆகவே பழம் இருந்தால் பூ இல்லை என்று முடிகிறது. பழம் இருந்தால் பூ இல்லை. அதற்கு முன்பதாக என்ன வரும்? சரி, ஸ்பாத்துடன் ஏதாவது பனி பெய்தால் மழை இல்லை. சரியா? பழம் இருந்தால் பூ இல்லை. எப்பயுமே பனி பெய்யும் பொழுது மழை வர வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் பனி என்பது மழையின் ஒரு வடிவம் தான். அதாவது இந்த மழையின் குளிரால் ஒடுக்கப்பட்டு திண்மமாக்கப்பட்டு வந்து விழுகிறதான் ஏற்கனவே திரவம் திண்மமாக்கப்பட்டதான் பனி. அதே போல பூவெல்லாம் காயாயிட்டேன்னு சொன்னால் அந்த காய் வந்த பிறகு அதுல பூ அது இருக்காது. பூவெல்லாம் காயாக வரும். இதற்குரிய விளக்கம் என்னவாக இருக்கும்? எப்பொழுதுமே வடிவங்கள் மாறிக்கொண்டிருக்கும். வடிவம் மாறும் பொழுது பழைய வடிவம் இருக்காது இல்லையா என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆமாம், நிறைவான நேர். வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றிகள். இப்பொழுது நாங்கள் விரைவாக சொற்களை பார்த்தோம் என்று சொன்னால் மின்சாரம், சம்சாரம், அச்சாரம், அபச்சாரம், காரசாரம், சமாச்சாரம், கலாச்சாரம், பிரச்சாரம், சஞ்சாரம். சஞ்சாரம் என்றால் பயணம். அப்படியான சொற்களையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் சபம், உற்சவம், பிரசவம் இருக்கிறது. தளத்தில் மத்தளம், அடித்தளம், இணையத்தளம், படைத்தளம், ஊடுதளம் என்று வந்திருக்கின்றன. தானத்தை பார்த்தால் மைதானம், பிரதானம், அன்னதானம், சமாதானம், கன்னிகாதானம், அவதானம், சந்தானம் எல்லாம் வந்திருக்கின்றன. மாதத்தில் பிற மாதம் மட்டும்தான் நான் எடுத்து வைத்திருந்தேன். பிற மாதம் மாத்திரம்தான் வந்திருந்தேன் சொல்லிக்கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் ஃபேஸ்புக் வழியாக இணைந்து கொண்ட நேர்களை விரைவாக பார்த்தோம் என்றால் தர்ஷன் கந்தசாமி, பதஞ்சலி ருக்மலதன், ராதிகா பரமலிங்கம், வாணி, ஆந்தனி சின்னப்பன், விக்னேஸ்வரன் ஆறுமுகம், வாசுகி சுரேஷ், தேனுகன் மாணிக்கம், சம்பத், ரஞ்சித் குமார் முருகேசன், தம்பிராஜா விக்னேஸ்வரன், கிரிஷ் ஷான், செல்லா மோகன், பிரசாந்த் விஜயகுமார், நிரஞ்சலா நிரா, செல்வகுமார் செந்தூரன், சேனா KS சேனா, பொன்னம்பலம் கிருபா, ராஜா ஹர்ஷா, ரூபி, சத்யன் ஆகியோர் இணைந்திருந்தார்கள். அதே நேரத்தில் தொலைபேசி வாயிலாக துரசிங்கம், ராதிகா பரமலிங்கம், நிரஞ்சலா, கோணேஷ், மதுரநாயகம், அகத்தியன், செந்தா, ஜீவா மரியதாஸ் ஆகியோர் இணைந்திருந்தார்கள். ஆமாம், சில பேருடைய பெயர்களை நான் முழுமையாக வாசிக்கிறேன் எழுதினபடினால, அதனால் குறைவாக குறுக்கி வாசித்தவர்கள் எல்லாம் கோபிக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்ய போகிறோம். ஆகவே ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு நாங்கள் என் மனதில் இருப்பவர் யார் நிகழ்ச்சியோடு சந்திப்போம்.